சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Thou, O God, didst send a plentiful rain, whereby thou didst confirm thine inheritance when it was weary. Psalms 68:9. దేవా, నీ స్వాస్థ్యము మీద నీవు వర్షము సమృద్ధిగా కురిపించితివి, అది అలసి ఉండగా నీవు దానిని బలపరిచితివి. కీర్తనల గ్రంథం 68వ అధ్యాయం 9వ వాక్యం. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். சங்கீதம் 68:9. அன்பின் தேவ பிள்ளைகளே, தேவன் இளைத்து போனவனுடைய சுதந்திரத்தை திடப்படுத்துகின்றார். எப்படி என்று நாம் கேட்கலாம். பஞ்சம் அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஈசாக்கு இளைத்து போனார். என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு திகைத்து நின்றார். அந்த வேளையிலே தேவனுடைய சத்தம் கேட்டு அவர் சித்தத்தை செய்யத்தக்கதாக தன்னை ஒப்பு கொடுத்த போது அங்கு சம்பூர்ணம் உண்டாயிற்று. அந்த ஆண்டிலே அவர் 100 தனையான பலனை பெற்றார். நாம் தேவன் நம்மோடு கூட இருக்கக்கூடுமானால் நிச்சயமாய் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுவது மட்டுமல்ல, இளைத்து போன நம்முடைய கரங்களை அவர் திடப்படுத்தி நம்மை சுதந்திரத்தில் நீக்கச் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.